ஆன்லைன் ரம்மி ஆட்டத்தால் பறிபோன மேலும் ஒரு உயிர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த சித்தேரி கிராமம் பிள்ளையார் கோவில் தெருவை சார்ந்தவர் தினகரன். வயது 42. இவர் திருத்தணியில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி இந்துமதி. இவர் குருவராஜபேட்டையில் உள்ள ரேஷன் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 6 வயதில் மகள் மற்றும் 5 வயதில் மகன் உள்ளனர். ஆன்லைனில் ரம்மி விளையாடும் பழக்கம் உடையவர். இந்த ஆன்லைன் ரம்மியில் ரூபாய் 25 லட்சம் வரை பணத்தை இழந்ததாக தெரிகிறது. இந்த கடன் பணத்தை அடைக்க வீட்டுக்கடன் மற்றும் நகைக்கடன் வாங்கி அடைத்துள்ளார். அது மட்டுமின்றி தெரிந்தவர்களிடமும் கடனாக பணத்தை வாங்கி மீண்டும் ஆன்லைனில் ரம்மி விளையாடியுள்ளார். அந்த பணம் போதாத நிலையில் கடன் செயலிகளில் கடன் வாங்கியதும் தெரிய வந்துள்ளது. இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்நிலையில் கல்லூரி நிர்வாகம் கடன் பிரச்சனையை தீர்த்துவிட்டு வருமாறு சொல்லி தற்காலிகமாக அவரை பணியிலிருந்து நிறுத்தி வைத்துள்ளனர். ரம்மியால் பணத்தை இழந்தது மட்டுமின்றி கல்லூரி நிர்வாகமும் அவரை பணியிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்த நிலையில் சித்தேரி பகுதியில் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். தண்டவாளத்தின் முன்பாக ஒருவர் இறந்து கிடப்பதை பார்த்த ரயில் என்ஜின் டிரைவர் உடனே சித்தேரி ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றும் RPF போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.